வணக்கம் வணக்கம் வணக்கம். Iyalbaana வாழ்க்கை சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். Hai kawan-kawan, apa khabar semua? Saya menyebut selamat datang ke channel aku ya. Hari ini saya nak masak gooseberry acar ya. Acar gooseberry. Ni sedap tau. Friends, நான் இன்னைக்கு சின்ன நெல்லிக்காயை வச்சு நான் ஒரு இனிப்பான ஒரு பிக்கல் செய்ய போகிறேன், அதாவது ஊறுகாய் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம அப்படியே சும்மாவும் சாப்பிடலாம், நம்ம சோறுக்கு வச்சும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு உண்டான திங்ஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதை நம்ம என்னென்னு சொல்லிவிட்டு நம்ம உங்களுக்கு சொல்லி காட்டிக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு சீனி. நீங்கள் நார்மலாக வெள்ளை சீனி கூட யூஸ் பண்ணிக்கலாம், நாட்டு சர்க்கரையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 3 கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தக்காளி பழம், அப்புறம் ஒரு 15 பச்சை மிளகாய், அதாவது சின்ன பச்சை மிளகாய் ஃப்ரெண்ட்ஸ். இது செம்மையாக உரப்பாக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு நடுத்தர சைஸில் இஞ்சி. இது எல்லாத்தையும் நான் நல்லா அரைச்சிக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக நான் தனியாக வச்சுருக்கேன். அப்புறம் கடுகு தாளிப்பு ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவுக்கு, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது தேவையான பொருட்கள். அடுத்ததாக எப்படி நம்ம சமைக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். நான் இது எல்லாத்தையும் கொஞ்சமாக நீர் சேர்த்து இப்போ நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அரைச்சிக்கிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கடுகு தாளிப்பு, ஹல்வா சாம்பூர், அரைச்சி வச்சதை ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோடு சேர்த்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கொதித்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ், சுண்டி வரட்டும். தேவையான அளவு உப்பு கரெக்டாக போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஊறுகாய் அதிகமாக இருக்கும், ஆனால் இதில் அதிகமாக போட வேண்டாம், கரெக்டாக போட்டுக்கலாம். இது நல்லா கொதித்து இதோட பச்சை வாசம் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக நம்ம கருப்பு சீனியை போட்டுக்கலாம். இது நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா சுண்டி வரட்டும். இந்த கருப்பு சீனி போடுறதுனால இந்த சமையல் கெடாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கொதித்து சுண்டட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இது கொதித்து லைட்டாக சுண்டிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த நேரத்தில் நம்ம இந்த நெல்லிக்கனியை போட்டுக்கலாம். இது இனிப்பு ஊறுகாய்ங்கிறதுனால நான் இதில் புளியை சேர்க்கலை ஃப்ரெண்ட்ஸ். இது இயற்கையாகவே இனிப்பு புளிப்பு 6 சுவையும் இந்த சமையல் இருக்கும். இது நல்லா சிறு அனலில் கொதித்து நல்லா வெந்து சுண்டி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நெல்லிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம இதை அப்படியே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பிளேட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காய்ச்சேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்க மட்டும் இல்லை, சாப்பிட கூட செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது சும்மா அப்படியும் சாப்பிட்டுக்கலாம், நம்ம சோறுக்கு வச்சும் சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். Kawan-kawan, inilah acar gooseberry. Kalau suka, cubalah di rumah anda. Boleh makan bersama nasi boleh. Sedap tau. Makan begitu pun boleh. Sedap. Kalau suka video ni, subscribe my channel. Friends, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாம பெல் ஐக்கான் தட்டிட்டு ஆன்ல வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் செய்கிற ஒவ்வொரு சமையல் இயல்பான வாழ்க்கை சமையலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். Thank you for watching friends. Thank you.